இனிமேல் ப்ரொமோஷனுக்கே வர வேணாம் நீங்க. என்னை ஏமாத்தி இந்த படத்தை நடிக்க வச்சிருக்காங்க. இந்த பிரின்ஸ் படத்துல சொல்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு. ஆனா இதான் முதல் தடவை. தலைவா இவ்வளவு பேசுனீங்களே, படத்துல கொஞ்சமாவது உலகத்திலேயே டப்பிங்க்கு கேட்ட திறந்துட்டு வெளில வந்த முதல் நான் தான். படத்துல காமெடி பண்றேன், எனக்கு காமெடி பண்ணிட்டு போயிட்டு என்ன பேசுறது சொல்லுங்களேன், என்ன பேசுறது? திருப்பி எல்லாரும் பேசுறது அதுலயும் பேசணும். என்னங்க நீங்க ஏமாத்திட்டீங்க அப்படிங்கும் போது எனக்கு அங்க இருந்தே கிளாப்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சோஃபா 2 தான் போடுறாங்க, ஒரு 15 பேர் உட்கார்ந்து ஒரே டார்ச்சரா வந்து ஒண்ணு பண்றாங்க. இந்த படம் ப்ரொமோஷன் பார்த்து இவனால திமிரா கால் மேல கால் போடுவோம் மருந்து தப்பா நினைச்சுக்காங்க. உண்மையா இடம் இல்லாம வந்து ராப்பிடோல வந்தாங்களான்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, அதுதான் கொஞ்சம் மக்கள் படம் எப்படி வந்திருக்குன்னு தெரியலையே. எல்லாரும் கூப்பிட்டாரு, 10 நாள் டேட்டுனாரு, ஒரு 6 நாள்லயே முடிஞ்சிச்சு கிளம்புங்கன்ட்டாரு. நான் வேற பல பிளான் வச்சுருந்தேன், என்னன்னா புரியலன்னு அந்த படம் எப்படின்னா அப்படின்னா அதே டவுட் தான்டா எனக்கு அப்படின்னா. இவர் ஒன்னே மைண்ட் வாய்ஸ் நினைச்சு என்னடா ட்ரெய்லருக்கு நல்லா இருக்க மாதிரி இந்த படம் ஓடிடும் போலி அப்படின்றாரு. ரொம்ப லென்த்தா போகுது, டயர்டா இருப்பீங்கன்னு தெரியும். சகோன இது பிரஸ் மீட், நீங்க ஒயிட் ஹவுஸ்ல இருந்து யாராவது கேமரா இருக்கா? அவர் பேசுனதை கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் ப்ரொமோஷனுக்கே வர வேணாம் நீங்க. ஏன்னா ப்ரொமோஷன்ல பேசுறது எல்லாத்தையும் எங்க அண்ணன் இங்க பேசிட்டாரு டைரக்டர் சார். ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் நானும் சில பிட்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நிறைய பேச மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஜாலியா இல்லைன்னா கிளம்பிடலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு என்னை ஏமாத்தி இந்த படத்தை நடிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா என்கிட்ட கதை சொல்ல வரும்போது சசி சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு முன்னாடியே தெரியும். இட்ஸ் வெரி ஸ்வீட் பர்சன். நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவரை பத்தி. உண்மையாவே ஏன்னா சினிமால நிறைய நண்பர்கள் வருவாங்க போவாங்க, ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங்கா தான் இருக்கும். ஏன்னா சக்சஸ் மட்டும் தான் இங்க வந்து முடிவு பண்ணும். பட் அதை மீறி சக்சஸ் இருக்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 2 படம் ஓடலன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம அது ரொம்ப நேர்மையான அன்பு நினைச்சு பழகிட்டு அதை நம்ம ஏமாந்து தான் போவோம். அது ரொம்ப யதார்த்தமான விஷயம் சினிமால. அப்படி இருக்க சினிமால ரொம்ப சில நண்பர்கள் தான் நமக்கு, நம்ம என்ன பொசிஷன்ல இருந்தாலுமே எப்படி இருந்தாலுமே நம்ம கூட டிராவல் பண்றது வெரி ஃபியூ பீப்புள். அதுல ஒருத்தரா நான் வந்து சசி சாரை பாக்குறேன். எனக்கு தேங்க்யூ சசி சார் ஃபார் பீயிங் வித் மீ ஆல் த டைம். பட் இந்த கதை வந்து அவரு ஃபர்ஸ்டே பிட்ட போட்டாரு ஒரு ப்ரொடியூசரா. நான் வந்து ஒரு கதையை கேட்டு நான் அமிச்சு ஒரு ப்ரொடியூசர் எனக்கு படம் பண்ற நிலைமையில நான் இல்லை. தயாரிப்பாளர்களுக்கு ஒரு கதை ஓகே பண்ணி அவங்க என்ன ஓகேன்னு சொல்லி அமிச்சு. ஏன்னா இது சப்போஸ் படம் சரியா ஓடல இல்லைன்னா கலை நீங்க தான் செலக்ட் பண்ணீங்க நம்மளை மாட்டி விடலான்ற கேஸ். அப்படி இல்லாம உண்மையா சார் நீங்க தான் செலக்ட் பண்ணி அந்த கதையை எனக்கு அமிச்சார். நான் கேட்டேன். அதே மாதிரி என்கிட்ட வரும்போது விதார்த்தன் அந்த கதையை செலக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சகோதரன் சொன்னாரு. உண்மையா கதை ரொம்ப நல்லா இருந்தது, கேட்டவொடனே பயங்கரமா பிடிச்சிருந்தது. அதே மாதிரி விதார்த்தனோட கதை செலெக்ஷன் பத்தி நமக்கு தெரியும். நான் ஆனா கதையை கேட்டு முடிச்சோடனே அந்த ரோல் நான் நடிக்கிறேன் கேட்டேன். ஏன்னா இப்போ பிரதாப் சொன்னார்ல அதுதான். ஏன்னா இப்போ எனக்குமே அந்த பிரச்சனை பயங்கரமா இருக்கு. இந்த கதையை கேட்டோன்னே நீங்க மட்டும் தான் நடிக்க முடியும் அதுன்றதான் சும்மா ஜோக்கு. யாருனாலும் நடிக்கலாம் கண்டிப்பா. இப்போ இன்னைக்கு இருக்க தருணத்துல எனி ஒன் கேன் ஆக்ட். ஆக்சுவலா இப்போ ராமரண்ண சொன்னாங்க உங்களை நடிக்க கூப்பிட்டாருன்னு, அது தப்பே இல்லை. எனி ஒன் கேன் ஆக்ட் இப்பன்னு கிடையாது, எப்பவுமே அது இருந்தது. பட் இப்போ ரொம்ப சூப்பராகவும் அது கொஞ்சம் ஓப்பன் அப்பாவும் ஆயிடுச்சு. இப்போ நல்ல கதை, நல்ல ரைட் டைம், ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட் ரிலீஸ் இருந்ததுன்னா கரெக்டா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதா எனி ஒன் கேன் ஆக்ட். அதை நம்ம நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டே இருக்கோம். இப்போ எவ்ரிபடி இஸ் ஆக்டிங், மியூசிக் டைரக்டர், பெரிய தயாரிப்பாளர் பசங்க, நடிகர் பசங்கலாம். ஸோ அதனால அது சூப்பரான விஷயம் தான். இப்போ நாங்களுமே நடிக்கலாம், அது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ஆக்சுவலி இப்போ எங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, இப்போ நாங்கள் தவறு பண்ண முடியாது, தவறுகள் ரொம்ப குறைவான, எங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இல்லை. நாங்கள் தப்பு பண்ணா திரும்ப வி கான் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்கிராச். அது வந்து பெரிய ப்ராப்ளம். ஸோ அதனால கண்டிப்பா ராமர் சார் உங்க நல்ல ஸ்கிரிப்ட் சொன்னா கண்ண மூடி நடிங்க. எனிபடி கேன் பிகம் ஹீரோ இன் ஒன் நைட் டுடே. ஸோ அது நல்ல விஷயம் தான். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேசணும்னு நினைச்சேன், பட் சகோன் நிறைய பேசிட்டாரு. ஸோ அதனால ஓகே, தேங்க்ஸ் டு யாரையா மிஸ் பண்ண. எல்லா படத்தையும் நான் நிறைய மிஸ் பண்றேன். ஸோ அதனால மிஸ் பண்ணாம பேசணும்னு நினைச்சேன். என்னடா விட்டு தான் வச்சேன், பின்ன நீயே பேசி டார்ச்சர் பண்ணிட்டிய. ஓகே, இந்த காமெடியில சொல்றேன். இப்போ விட்டலாம் வேணாம். இந்த மாதிரி நிறைய பில்டப்லாம் கொடுத்தாங்களா படம். ஒன்றும் இல்லை, இட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா. இட்ஸ் நைஸ் ஃபிலிம், நைஸ் ஸ்கிரிப்ட், கண்டிப்பா நல்ல படம். இந்த மாதிரி இந்த பிரின்ஸ் படத்துல சொல்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு, ஆனா இதான் முதல் தடவை அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் அ வெரி நைஸ் ஸ்கிரிப்ட். நிறைய நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஷூட்டிங் வாஸ் வெரி ரொம்ப ஜாலியா இருந்தது. விதார்த்தனை கூட நடிச்சது. அதுக்கப்புறம் சந்தோஷ். நான் அந்த பாயிண்ட் எதுக்கு சொல்லதான், சந்தோஷ் பத்தியா சொல்லதான், அதான் வேற லைன்ல போயிட்டேன். எனக்குமே அந்த இது இருக்கு. ஏன்னா இப்ப நானுமே ரொம்ப சீரியஸான ரோல்ஸ் பயங்கரமா நீங்க இந்த மாதிரி ரோல் நடிங்க, இந்த மாதிரி ரோல் நடிங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா ரியல் லைஃப்ல வந்து நான் என்ன மீட் பண்றேன் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்கறதா, நீ ஏன் வந்து ஜாலியா இருக்கானா படங்கள்ல வந்து உனக்கு சீரியஸான ரோல்ஸே கொடுக்குறாங்க அப்படின்னு.
தெரியல. நம்ம ஆக்டிங்ன்றது எந்த ஆக்டிங் வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றது தெரியும். பட் டைரக்டர்ஸ் அதை ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணோம். பட் நடுவில் நான் ராஜாமதினு ஒரு படம் பண்ணேன் ஜாலியா. பட் நினைச்ச அளவுக்கு அது பெருசா போல. ஸோ அதனால மேபி அந்த டைரக்டர்ஸ்க்கு வந்து அந்த சைட்ல இப்போ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப த்ரில்லரு, கண்டென்ட் ஓரியன்ட் அப்படின்ன உடனே ஒரு அவார்டு அப்படின்ன உடனே டக்குன்னு அது நம்ம வந்து செத்துறோம் அப்படின்னு நம்மள வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி கேட்குறாங்க. பட் அது மாரி லைட் ஹார்ட்டடான ஃபிலிம், ஜாலியான படங்கள் பண்ணணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை இருக்கு. அந்த மாதிரி கதைகள் இப்போ சகோனை வந்து சந்தோஷ் மேல வச்ச நம்பிக்கைமா ஏதாவது டைரக்டர்ஸ் மேல வச்சேன். நான் ரஞ்சித் சார் வந்து நான் நட்சத்திரம் நகருக்கு இது பண்ணேன். அது பயங்கர ஒரு மாதிரி ஒரு பொலிட்டிக்கலா ராங்கான ஒரு கேரக்டர். பட் ஆனால் போக போக டிரான்ஸ்மிஷன். பட் ஆனால் இட்ஸ் வெரி நைஸ் ஃப்ரீக்கியான ஒரு கேரக்டர். அந்த மாதிரி தான். அப்புறம் டைட்டானிக்னு ஒரு படம் பண்ண ஜாலியான ஒரு ஜோன்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி அது ரிலீஸ் ஆகல. மேபி அது ரிலீஸ் ஆனா டைரக்டர்ஸ் மைண்ட்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கும். இந்த படத்துலேயே சொன்ன முடிச்சோன்னே நான் கேட்டேன் அந்த ரோல் நான் பண்றேன். ஏன்னா எனக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்றதுல வந்து ஓகே நம்மள நம்பி பெர்ஃபார்மன்ஸ் கேட்கறாங்க. எனக்கு என்னன்னா இதை நினைச்சுதான் நான் சினிமாக்கு வந்து ஆக்சுவலா நல்ல ஆக்டர்னு பேர் வாங்கணும் தான். நான் ஸ்டார் ஆகணும்லாம் ஆசைப்படல. ஒரு நல்ல ஆக்டர்னு பேர் வாங்கணும். நம்ம வந்து ஃபேமை விட, புகழை விட, பணத்தை விட ஒரு ரெஸ்பெக்ட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணோம் ஒர்க்கை வச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. பட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் மணி அண்ட் ரெஸ்பெக்ட் வந்து நம்ம கேட்டு வரக்கூடாது. நம்ம அது வந்து நம்ம பண்ற வேலையை பார்த்து வரணும்னு அந்த மாதிரி தான் நினைச்சேன். பட் இங்க தமிழ்ல என்ன பிரச்சனைனா வந்து ஒரு படம் ஒரு ரோல் நடிச்சு ஹிட் ஆயிடுச்சுன்னா உடனே அதே மாதிரி எல்லா ரோலும் கூப்பிடுறது. இதனாலே இப்போ வந்து அது வந்து பண்ணி 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 அதுக்கு ரொம்ப ஹர்ட்டிங் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து கம்ஃபர்ட், சேலரி எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போவோம். பட் அங்க வந்து திரும்ப அதே மாதிரி கூப்பிட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால கொஞ்சம் ஜாலியான கேரக்டர் பண்ணலாம் தான் அண்ணன் கேட்டேன். அது இல்லை. தேங்க்யூ சாகு சசி சார். ஏன்னா நிறைய படங்கள் நடிப்போம், போவோம், வருவோம். அது ஒரு ரிலேஷன்ஷிப். எந்த படமே கண்டிப்பா 100% சொல்லலாம் எந்த படமே பிரச்சனை இல்லாம நடக்காது, பிரச்சனை இல்லாம முடியாது. இந்த ரொம்ப ஃபேக்கான ஒரு இடம் வந்து பிரஸ் மீட், ஆடியோ லான்ச் இதெல்லாம் தான். கண்டிப்பா எல்லா படத்துலயும் அதோட பிரச்சனைகள் இருக்கும். அது ரொம்ப இயல்பா இருக்கும், எல்லாருக்குமே நடக்கும். அதே மாதிரி எல்லா படத்துலயும் இருந்த மாதிரி எங்களுக்கு இந்த படத்துலயுமே கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. சின்ன சின்ன டிலே எல்லாம் இருந்தது, அதெல்லாம் ஓகே. பட் கடைசி வரைக்கும் நம்ம வந்து நிறைய படங்கள் நமக்கு பணம் வராமல் போயிருக்கு, எல்லாம் போயிருக்கு. பட் அது மீறி நான் ரொம்ப முக்கியமா சினிமா நினைக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் மக்கள் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்த உடனே அதை ஹிட்டாக்குது, அதை கொண்டு போற பிரஸ் அண்ட் மீடியா பீப்புள் நீங்க. அதை எல்லாத்த விட அந்த படத்தை பண்றதுக்கு உதவியா இருக்கிற முதல் ஆள் வந்து ப்ரொடியூசர். ஏன்னா தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் ஒரு படம் ஆரம்பிக்கிற எண்டுல இருந்து முடிகிற வரைக்கும் எல்லாமே செலவு, மற்ற எல்லாருக்குமே வரவு தான். ஆனா அந்த படம் ஓடிச்சுனா தான் அவருக்கு லாபம், அப்படி இல்லைன்னா இல்ல. ஸோ எனக்கு என் சொந்த அண்ணன் தம்பிங்க இல்ல ஃபேமிலி வந்து நமக்கு காசு தருவாங்களா, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் ஒரு ப்ரொடியூசர்னு தெரியாம நமக்காக இவ்வளவு பணம் போட்டு படம் பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டா அந்த பணம் ஃபுல் பயங்கர பெரிய லாபம் எல்லாம் கூட போட்ட பணம் வரணும்னு நான் நம்புவேன். ஸோ அதனால நமக்கு முடிஞ்ச அளவு விட்டு கொடுத்து போலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போவோம். அந்த மாதிரி இந்த படத்தை வந்து பண்ணி ஒரு விஷயம் கூட எங்களுக்கு குறை வைக்காம அவ்வளவு சூப்பரா பாத்துக்கிட்டாரு சசி சார். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் நைஸ் ஒர்க்கிங் வித் விதார்த்தன, சந்தோஷ் பிரதாப், அதித், அதுல்யா, மியூசிக் டைரக்டர் தேங்க்யூ, ராதிகாக்கா தேங்க்யூ ஸோ மச். நான் முகமுடியிலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் அந்த வீட்டில் பாட்டு கொரியோகிராஃப் பண்ணாங்க. ஆர்ட் டைரக்டர் சார் தேங்க்யூ. ராமரண்ணன் தேங்க்யூ ஸோ மச் சார், நடிச்சிருங்க சீக்கிரமா. சகோ அண்ணன். அவள்தான் நான் நிறைய பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஓகே, எண்ட் ஆஃப் டே ஒரு படம் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஜென்வனான எஃபர்ட் போட்டு எல்லாருமே நேர்மையாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஒரு சூப்பரான ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா படம் மாதிரியும் கண்டிப்பா நம்ம எல்லா படத்தையும் போய் தியேட்டர்ல பாருங்க, இதையும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தலைவா, இவ்வளவு பேசுனீங்களே, படத்துல கொஞ்சமாவது உலகத்திலேயே டப்பிங்க்கு கேட்ட திறந்துட்டு வெளில வந்த முதல் நான் தான். உள்ள போயிட்டு டப்பிங் இருக்கு எனக்கா, ஆமா அப்படின்னா உள்ள டப்பிங் பண்ணா முடிஞ்சு போலாம் அப்படின்ட்டாங்க. அப்படி வந்தா ஃபர்ஸ்ட் ஆள்னா ஆக்சுவலா கடைசி பேசவே கூடாதுங்க. எங்க ப்ரொடியூசர் சொன்னாரு, ஏதாவது வைரலா ஒரு விஷயம் பேசுங்க. சரி, என்ன நம்ம வந்து நம்ம லைஃப்லயே என்ன நடக்குதோ அதுதான் பேசுறோம். என்ன வைரலா என்ன பேசலாம்னா ஒரு ஐடியா ஒண்ணு பேசிட்டு வந்தாயா வந்து சரத்து நீ படத்துல காமெடி பண்ற, எனக்கு காமெடி பண்ணிட்டு போயிட்டு சரி ஒரு ஐடியா நம்ம படத்துலதான் பேசல, இங்கேயும் வந்து இப்படி பார்த்துட்டு போய் உட்காந்துடலாம் என்னன்னு கிட்ட ஏதோ ஒண்ணு பண்ணலாம்னு பார்த்தா உடைச்சா. அடுத்த தலைவன் யாரு தலைவன் வரெல்லாம் வந்து என்ன பேசுறது சொல்லுங்களேன், என்ன பேசுறது, திருப்பி எல்லாரும் பேசுறது திருப்பி பேசணும். இருந்தாலும் நாங்க எல்லாரும் இந்த படம் மூலமாக ஒன்னானுங்கிற தாண்டி நாங்க பர்சனலா அங்கங்க சந்திச்சிருக்கிறோம். உங்க பன்னீர்செல்வ மாதிரி அந்த மாதிரி இடங்கள்ல சந்திச்சிருக்கிறோம். ஆனா அது வந்து நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம்ல. ஆக்சுவலி கலையும் நானும் வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கோம். அது உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு.
அதுக்கப்புறம் ஏன்னா நல்ல படங்கள் பண்ணுங்க, அது 2 பேரும் சேர்ந்து இப்போ படம் பண்ணிருக்கோம். அந்த படம் எல்லாருக்குமே பியூட்டிஃபுல்லுங்க, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு மட்டும்தான் கொஞ்சம் தயக்கம் இருந்தது படம் பண்ணி முடிச்சுட்டு, ஏன்னா படத்துல எனக்கு டயலாக்கே கிடையாது. அது ரொம்ப கஷ்டமா இருந்தது அதை பண்றதுக்கு. டைரக்டர் கொடுத்த கான்ஃபிடென்ட் தான் எனக்கு கடைசியில வந்து நான் எனக்கு வேணும்னு சொல்லி நானே டயலாக் அவர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே எழுதி கொடுத்தாரு. எடுத்துருவோம் பார்த்தாரு, எடுக்கவே இல்லை. என்னங்க நீங்க ஏமாத்திட்டீங்க அப்படிங்கும்போது ராமர் எடிட்டர் அவர் தான், இல்லை சார் செம்மையா இருக்கு நீங்க பாருங்க. நான் எதுக்கு ராமருக்கு கிளாப் பண்ணேன்னா, இவர் பேசினது வெற்றிமாறன் சார் ஆடியோவில் பேசின போது நான் அவருக்கு பெரிய ஃபேன் ஆயிட்டேன். செம்மையா பேசினாரு. அப்போ நான் வந்து சிவன் இவரை கும்பிடுறாரு. அப்ப சிவனடியார் வந்து அவர் வாயிலிருந்து சொல்லிருச்சு, நீங்க எக்ஸ்ட்ரானரியா இருக்கு உங்களுக்கு, நீங்க இதுல உங்களுக்கு டப்பிங் உங்களுக்கு டயலாக் இல்லாததான் புதுசா இருக்கு அப்படின்னாரு. அந்த நம்பிக்கையோட நானும் இருக்கிறேன். ஆக்சுவலா இது வந்து பியூட்டிஃபுல் ஸ்டோரி. என்னன்னா கணேஷ் சார் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னார் எனக்கு. ரொம்ப அற்புதமான கதை. அதுக்கு நாங்கள் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்து ஒன்று இருந்தது. அது ட்ரை பண்ண நடக்கலை. ஆனால் நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் எந்த படம் எடுத்து கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு தான் சொன்னேன். இந்த படம் மூலமாக தான் எனக்கு சசி சார் அறிமுகமானார். நான் இப்போ சொல்கிறேன், சில படங்களை சொல்லியிருப்போம், ஆனால் அவங்க புது தயாரிப்பாளராக இருப்பாங்க, வந்து என்னை அப்படி பார்த்துருப்பாங்க. ஆனால் சினிமாவுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 15-16 வருடமாக சினிமாவில் இருந்து ஒரு தயாரிப்பாளர் சேர்ந்து என் சம்பளத்தை பிரதர் இதுதான் அப்படின்னு சொன்னது அவர் தான். அதே மாதிரி நான் பணம் ஒரு நாள் கூட கேட்டதில்லை. பணத்தை கொடுத்துட்டாரு. கேட்காமலே போனோன்னா அந்த பணம் வந்தது. சரி பணம் வந்துருச்சுன்னா நான் நினைச்சேன் அவர் என்னுடைய ஊர், இங்க பழகினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் ஏன் ஊருன்னு. சரி நம்ம ஊருக்காரன் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்தா எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கொடுத்தாரு. அது பெரிய விஷயம். இவ்வளவு வருஷமா சினிமாவில் இருந்து இல்லப்பா ஒரு படம் பண்ணியிருக்கேன் இன்னும் எனக்கு அது முடியல அப்படிலாம் கருத்து சொல்லாம, அவங்க டப்பிங்க்கு முன்னாடியே நாங்களாம் சரி டப் பண்ணிட்டு வாங்கிக்கணும், டப்பிங்க்கு முன்னாடியே எல்லார் பணமும் செட்டில் பண்ணது. அது உங்களுடைய உள்ளத்துக்காகவே கண்டிப்பா. நீங்க ட்ரெஸ் மட்டும் வெள்ளை இல்லை, நீங்க கம்பெனி வெள்ளை இல்லை, நீங்களே வெள்ளையான மனிதர் தான். கண்டிப்பா அந்த படம் ஒரு டெஃபினட்டா ஹிட் அடிக்குங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர்தான் மியூசிக் டைரக்டர். உங்களை நான் வந்து ஆக்சுவலி நான் படம் பார்க்கல, ஆனா இந்த ட்ரெய்லர் பார்த்த போதே தெரிஞ்சது, பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதே நேரம் வந்து இந்த படத்தோட சாங் அஜீஸ் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், ஆர்ட் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், எல்லாருக்குமே. மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். குரங்குவோமைக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் பிரமாதமா இருக்கு பாட்டு. சரி நம்மளும் கொஞ்சம் அழகா தெரியுறமே அப்படின்னா உதய்க்கு நன்றி. பியூட்டிஃபுல்லா ஒரு நாள்ல இவ்வளவு அழகா சாங் எடுக்க முடியுமான்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. மேல இருக்க எல்லாருக்கும் நன்றி. நான் ஏதாவது ஒண்ணு பேசலாம் அப்படின்னு வந்தா எல்லாரும் நடந்தது பூரா பேசிட்டா நான் என்ன பேசுறது சொல்லுங்க, கஷ்டம். கடைசியில் நான் வந்து இது நன்றி உரை தான், அதனால சொல்றேன். வேற யாராவது வந்து நன்றி உரை சொல்லுவாங்க, நான் சொல்றேன் எங்க கம்பெனியில இப்படி அற்புதமா ஒத்துழைப்பு கொடுத்த நடிகர்களுக்கும் டெக்னீஷியனுக்கும். நானுமே வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து ஓமை கோஸ்ட் ஒரு படம் பண்ணாரு. அதுல யார் நடிக்க வச்சதா தெரியல. ஆமா கண்ணீர் நடிக்க வச்சிருந்தாரு. நான் அதெல்லாம் யோசிச்சு அதை வச்சு எதாவது பேசலாம், அவர்தான் கண்டென்ட்ங்கிறேன். அதுக்கு பதில் இந்த படத்துல யாரும் கூப்பிட்டுருக்காரு தெரியல, யார் சொல்ல அஜித். ஏன்னா அவர் நடிச்ச படம் 24 Kisses, அதுக்கப்புறம் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி, அப்புறம் ஹாப்பி எண்டிங். படம் பேர்லாம் வந்து ஹாப்பி எண்டிங் 2 ஹாப்பி எண்டிங் ஒரு படம் வரப்போகுது. இந்த மாதிரி அதான் இப்ப இந்த படம் என்ன சார், ஃபர்ஸ்ட் படம் அப்படி ஒரு ஜானர், செகண்ட் படம் இப்படி ஒரு ஜானர்னு யோசிச்சா அதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் ஆதித்ய கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது பேசுறதுக்கு. இப்போ எனக்கு அங்க இருந்து கிளாப் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா அவங்க எல்லாம் சொன்னபடி நம்ம படங்கள் கொஞ்சம் நல்ல படமா இருக்குங்கிறது 100% சொல்றேன். டெஃபினட்டா இது ஒரு நல்ல திரைக்கதையா இருக்கும், நல்ல ஒரு படமா இருக்கும். உங்களை இல்லைங்க நான் சொல்லிடுறேன், சாரிங்க மன்னிச்சிருங்க, திரும்ப வரேன். என்னன்னா படம் முடிச்சிட்டெல்லாம் முடிஞ்சு எல்லாருக்குமே வந்து ஒரு எப்பயுமே ஒரு படம் முடிச்சிட்டா இருக்கும்ல, ஒரு படம் கதை கேட்கும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், படம் எடுக்கும்போது ஒரு ஃபீலிங் வரும், நல்லா வருமா வராதுன்னு. படம் முடிஞ்ச உடனே ஒரு ஃபீலிங். இது இயல்பா எல்லாருக்கும் இருக்க ஒரு பயம் தான். கடைசியா பிரசன்ட் மீடியா மக்கள் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி கொண்டாடினாதான் வெற்றி. அப்படி இல்லைன்னா அது நம்ம சொல்லிக்கிறது கிடையாது. நம்ம எல்லாருக்குமே எல்லாமே பிடிச்சுதான் பண்றது, பிடிக்காம பண்றது இல்லை. இந்த படம் முடிச்சுட்டோம். நேற்று ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வந்து அவங்க சொன்ன மாதிரி
இப்ப பிரஸ் மீட் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி தான் எல்லா ப்ரொமோஷனுமே இருக்குது. ஒரே ஸ்டோப்பால, அது சோப்பா 2 தான் போடுறாங்க, ஒரு 15 பேர் உட்காந்து ஒரே டார்ச்சரா வந்து ஒண்ணு பண்றாங்க. கால் மேல யாராவது பார்த்துட்டு தயவு செஞ்சு இந்த படம் ப்ரொமோஷன் பார்த்து இவனால திமிரா கால் மேல கால் போடுவோம் தயவுச்சு தப்பா நினைச்சாங்க. உண்மையா இடம் இல்லாம முடியாம உட்காந்து பக்கத்துல உங்க கால் இடிச்சிட கூடாதுன்னு உட்காந்துதான். அப்படி இருக்கும்போது இவரு ட்ரெய்லர் நேத்து என்னங்க அப்படின்னு இவரு வந்து ஒரு ஜென்சி கிட் மாதிரியே பிஹேவ் பண்றாரு எங்க டைரக்டர். அவரே ஜோக் அடிச்சு அவரே சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பயங்கரமா ஒருத்தர் நடிக்க கதை ஒரு டைரக்டர் வந்து ஒர்க் பண்ணதை சொல்லுவாங்க. அது எல்லாமே இயல்பா ஒரு மேடை கிடைக்கும் போது எல்லாமே ஓப்பனா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றது கண்டிப்பா நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் தான். அது வந்து கண்டிப்பா ஏன்னா எல்லாருக்கும் அந்த மேடை அவ்வளவு ஈஸியா கிடைச்சிருது இல்ல. பட் அவன் டப்பிங் எப்படி பண்ணாங்க, டப்பிங் என்ன ட்ரெஸ்ல வந்தாங்க, என்ன செருப்பு போட்டு வந்தாங்க, இல்ல வந்து ராபிடோல வந்தாங்களான்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, அதுதான் கொஞ்சம் மக்கள் அதனால சாரி சார். அடுத்த படம் கண்டிப்பா என்ன கூட முடியும், ஏன்னா ராமரண்ணன் தான் கதை சொல்லியிருக்காரு. பரவாயில்ல. என்னன்னா இந்த படம் ட்ரெய்லர் நேத்து காட்டணும்னாரு. நானும் இவரு உட்காந்து பேசினோம். நானா படம் அண்ணா வேற பழைய ஜோகா அடிக்கிறாரு, படம் எப்படி வந்திருக்குன்னு தெரியலையே. என்ன வேற கூப்பிட்டாரு, 10 நாள் டேட்டுனாரு, ஒரு 6 நாள்லயே முடிஞ்சிச்சு கிளம்புங்கன்ட்டாரு. நான் வேற பல பிளான் வச்சிருந்தேன். என்னன்னா புரியலன்னு அந்த படம் எப்படின்னா அப்படின்னா அதே டவுட் தான்டா எனக்கு அப்படின்னா அதே டவுட் தான்டா எனக்கும், கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னாரா. உடனே சார் ட்ரெய்லரை போடுறதுன்னு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி ட்ரெய்லர்லாம் உட்காந்துருந்தோம். இவன் ஒரு 5 தடவை அதுக்கு ஏற்ற மாதிரி எப்பவுமே ஒரு சேட்டை பண்ணு டார்ச்சர் பண்ணுவான். இந்த த்ரீகனை ஒரு 4 தடவை ப்ளே பண்ணி ரிவர்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டு ட்ரெய்லர் முடிஞ்சோடனே இவர் உடனே மைண்ட் வாய்ஸ் நினைச்சு என்னடா ட்ரெய்லருக்கு நல்லா இருக்க மாதிரி இந்த படம் ஓடிடும் போலி அப்படின்றாரு. டேரக்டர் ஃப்ரெண்ட் இல்ல சார், ஓடுறதுக்கு தான் சார் நான் படம் எடுத்தேன். இல்லைங்க அப்படிதான் எங்களுக்கும் தெரியும், பட் ஒரு சின்ன பயம் தாங்க அப்படின்னும். சோ அந்த மாதிரி ரொம்ப ஓப்பனா பிராங்கா பேசுறாரு எங்க அண்ணன். இல்ல என்னன்னா படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஆமா 1 இயர் ஆயிடுச்சு படம் முடிஞ்சு. அப்ப 1 இயர் ஆனாலும் நிறைய படங்களை பார்த்திருப்போம். அப்ப நம்ம ஒரு லேட்டானா இந்த மாதிரி ஏதாவது விஷயம் வந்திருக்குமோ அப்படின்னு ஒரு எனக்கு சாங் இருக்கிறதே தெரியாது. திடீர்னு நேத்து தான் சாங் பார்த்தேன். ஓ இந்த படத்துல பாட்டு தான் இருக்கா, நம்ம ஆடி இருக்கோமா அதுல வந்து என்னப்பா கரெக்டா இருக்குமா அந்த டைம், ஓகேயா நமக்கு அந்த கதை எதுவும் வந்துச்சு, சீக்வன்ஸ் எதுவும் வந்தா என்ன. அதுக்கப்புறம் ஒரு 6-7 படம் நடிச்சிருப்போம், அந்த கதையில ஞாபகம் இல்லை. அதுல பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலே அந்த ட்ரெயிலர் பார்த்தேன். நீங்க பார்த்து நான் ஒன்னும் போய் பேசல, நீங்க ட்ரெயிலர் பார்த்தீங்க. அப்ப பார்த்ததுல சொன்னேன் அத வேறையா சொல்லி அது இருந்ததே எனக்கு தெரியலையே. ஆனா டெஃபினட்டா இது ஒரு புதிய முயற்சி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு வந்து கண்டிப்பா எனக்கு ரொம்ப புதிய முயற்சி. ஏன்னா இப்ப நான் டெஃபண்டமா ஒரு படம் பயணிகள் கவனிக்கும் நடிச்சிருக்கேன். அப்படியாவது அதுல வந்து அந்த மாற்றுத்திறனாளி பேச்சு வராத ஒரு பேச்சு பேசியிருப்போம். இது வந்து பேசக்கூடிய ஒருத்தன் பேசாம இருக்கிறதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அது ரொம்ப நல்லா பண்ணிருக்கேங்கிறத விட நல்லா எடுத்திருக்காரு. கண்டிப்பா ஜூன் 12ஆம் தேதி வெள்ளித்திரையில நானும் ஆவலோட காத்திருக்கிறேன். நீங்க படம் பார்த்துட்டு உங்க ஆதரவை தருவீங்க. ஏன்னா முன்னாடியே உங்களுக்கு ஷோ காட்டிடுவாங்க. ஏன்னா ப்ரொடியூசர் சொன்னாரு படத்தை ஷோ காட்ட போறோம்னு. அப்போ அவங்க ப்ரெஸ்ஸுக்கு வந்து முன்னாடியே காட்டுறாங்கன்னா அவர் ஒரு பெரிய கான்பிடன்ட்ல இருக்கிறாரு. நாங்களும் கதை பிடிச்சுதான் உள்ள வந்தோம். அப்படி ஒரு நல்ல திரைப்படம். நாங்க படம் பார்க்கல, அது லேட் ஆனது. இப்படி ஒரு கருத்தை போட்டு என்ன போட்டு சரி, நன்றி, தேங்க்யூ.